சுகந்தி, என்னங்க? என்ன? நீ யார் போட்டோவோ அடிக்கடி பார்த்துட்டு இருக்க? எந்த போட்டோ? நீ பின்னாடி மறைச்சு வச்சிருக்கியே அந்த போட்டோவை. அந்த போட்டோவை பார்த்ததும் உடனே எமோஷனல் ஆயிடுற. உன் கண்ணில் கண்ணீர் வடிகிறத நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அதனால தான் நான் எதுவும் தெரியாத மாதிரி நடந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சுகந்தின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுவேன். நீ கண்ணை தொடச்சிட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்ப. நானும் வேற ஏதாவது கேட்டு சமாளிச்சிருவேன். இன்னைக்கு உன்கிட்ட எப்படியாவது கேட்டணும்னு தோணுச்சு, அதான் கேட்டுட்டேன். ஆமா, அந்த போட்டோவை கொண்டா. இந்தாங்க. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கதான் என்னோட அப்பாவும் அம்மாவும். அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க யாரு? அது என்னோட பெரியப்பாவும் பெரியம்மாவும். அவங்க சென்னையில இருக்காங்க. சின்ன வயசுல என்ன வளர்த்ததால அவங்கள அப்பா அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். சரி, உன்னோட சொந்த அம்மா அப்பா இப்ப எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க அந்தமான் தீவுல தாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். 2004 டிசம்பர் 26ல சுனாமி வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் இழந்துட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டேன். எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்கள பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க. போனவங்க தான். அதுக்கப்புறம் நான் அவங்கள இந்த போட்டோல தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த காட்சி இப்பவே என் கண்ணு முன்னாடி நிக்கிறதுங்க. சரி சுகி, இதை ஏன் என்கிட்ட சொல்லல? என்னோட சுமைய உங்க மேல சுமத்தணும்னு நான் விரும்பலங்க. அதான் அந்த விஷயத்தை இது வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். அதோட என்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு சமுதாயத்துக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த என் அப்பா அம்மாவோட கௌரவம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லாம விட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சுகந்தி, இவ்வளவு கஷ்டத்துலயும் நம்ம குடும்ப கஷ்டத்தையும் சுமந்துட்டு இருக்க பாரு. யூ ஆர் ரியலி கிரேட். சுகந்தி, உன் மனசுல உள்ள பாரத்தை அத்தனையும் இப்ப இறக்கி வச்சுட்ட. இனிமே நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க. சரி சரி சுகந்தி, நான் போய் கிருத்திஷாவை டியூஷன்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு சூடா காஃபி மட்டும் போட்டு வை. சரி, போயிட்டு வாங்க.